எப்படிப்பட்டது என்றால், பிறவியாகிய துன்பத்திலிருந்து பிழைப்பதற்கு அந்த குழந்தை உதவியா இருக்கும். அதனால பெண் குழந்தையா இருந்தா என்ன, ஆண் குழந்தையா இருந்தா என்ன, நல்ல குழந்தையா இருக்கும். அதான வள்ளுவர் சொன்னால், பெருமகற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்களுக்கு அல்லவர். அறிவுள்ள குழந்தையா இருக்கிறதா சொன்னாரே தவிர ஆண் குழந்தை பெண் குழந்தை வள்ளுவர் சொல்றார். அதனால பிழைக்கு நெறி தமக்கு உதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். சேக்கிடாரும் வள்ளுவரும் நிறைய இடத்துல ஒத்து போறாங்க. திருவள்ளுவரும் சேக்கிடாரும் நிறைய இடத்துல ஒத்து. அப்படிப்பட்ட அந்த குழந்தைய சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார். அந்த குழந்தைக்கு அணிவிக்க வேண்டிய அணிகலன்கள், செய்ய வேண்டிய சடங்குகள், அந்தந்த வயது தோறும் செய்ய வேண்டிய சடங்குகள், நல்ல கல்வி கேள்வி இவற்றை எல்லாம் நடத்தி வளர்த்தார். சிறப்பாக அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. அப்படி வளர்கிற காலத்திலே அந்த குழந்தைக்கு ஒரு பருவம் வந்தது, திருமண பருவமானது வந்தது. திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் எனும் ஒரு மகளை மண்ணுலகில் ஓங்கு குல மரபினராய் கருமிடத்து மறையவனார் தமராய கடலியர் பெருமகற்கு மகட்பேச வந்தடைந்தார் திருமுடியோ. அந்த குழந்தைய வந்து சீராட்டி வளர்த்தார். மனப்பருவம் வந்தது. மனப்பருவத்தில ஒரு மாப்பிள்ளை வந்து பொண்ணு பேசினான், மகள் பேசினான். திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம். அந்த பெண் குழந்தையானது எப்படிப்பட்டவனா, மகாலட்சுமியை விட மேலான அழகுடையவள். அழகுனால மகாலட்சுமியைத்தான் சொல்லுவாங்க, மகாலட்சுமி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண்மணி சொல்ற போது சேர்க்கிறார் என்று சொன்னாரு, மகாலட்சுமியை விட மேலான அழகுடைய பெண். நல்ல தேஜஸ், அழகு, ஒளி, நீண்ட கண்கள், வளைந்த உருவம், பூரணச்சந்திரன் போன்ற முகம், மென்மையான மொழி, மான் மொழி, தேவி மொழி, அன்ன நடை, இன்னல் இடை, நீண்ட ஜடை. அப்படிப்பட்ட வந்து மூதறிவோரை மானக்கஞ்சாரனார் முந்தை மறையும் திரும்பி மொழி மனத்திறன் கேட்டு எந்தவது மரபினுக்கு தரும் பரிசால் ஏயும் என சிந்தை மகிழ்வுற உரைத்து மனம் நேர்ந்து செலவிட்டார். அவர் யாருன்னா, அவரும் ஒரு சேனாதிபதி தான். அவர் ஏயர்கோன் கலிக்காமர் என்று அவங்க குடி வந்து ஏயர்கோன்னா இந்த வில் அம்பில நல்ல பயிற்சி பெற்றவர்கள் ஏயர் என்று. ஏன்னா அம்பு அர்த்தம். அந்த வில் அம்பு பயிற்சியில தேர்ச்சி பெற்ற அந்த குடும்பத்தில அவருக்கு பேர் ஏயர்கோன் கலிக்காமர் என்று. கலிக்காமர் என்று அவர் வந்து பொண்ணு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தான் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டா அப்படியே அந்த ஊர்ல நாட்டியம் திருப்பெருமந்திரம். அப்படியே திருப்பெருமந்திரம். சிந்தை மகிழ்வுற உரைத்து மனம் நேர்ந்து செலவிட்டார். சென்றவரும் கஞ்சாரர். இப்படி நாயன்மார்கள் பிறந்த ஊர்லாம் பாருங்க, நம்ம எப்படி கேட்கும் போது ஆனந்தமா இருக்கு. சென்றவரும் கஞ்சாரர் மனம் இசைந்தபடி சிப்ப குன்றனைய புயற்தேயர் போனாலும் மிக விரும்பி நின்ற நிலைமையின் 2 திறத்தார்க்கும் நேர்வாய மன்றல் வினை மங்கள நாள் மதி நூல் வல்லார் வகுத்தார். அப்படி இருவரும் பேசினார்கள். 2 விட்டார்களும் பேசினார்கள். குணம் பேசி குலம் பேசிவார் திலகவதியார். குணம் பேசி குலம் பேசி, முதல்ல குணம் பேசுவது, அப்புறம் குலம் பேசுவது. குணம்தான் முக்கியம், வாழ்க்கைக்கு அடிப்படை நல்ல குணம். அப்படி குணம் முதலானவற்றை எல்லாம் பேசினார்கள். பேசி அது கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாங்க. நல்ல சோதிடரை அழைத்து அந்த சோதிடர் சொன்னபடி அந்த நாள் முடித்தார். மன்றல் கல்யாணத்துக்கு மன்றல் என்று திருமணம். மன்றல் வினை மங்கள நாள் மதிநூல் வல்லவர் வகுத்தார். மங்களமாம் செயல் விரும்பி மகப்பயந்த வள்ளலார் தம்புல நீர் சுற்றமெல்லாம் தயங்கு வரும் கழி சிறப்ப பொங்கியவன் முடங்கெய்து புலங்கரங்களிடை நெருங்க பொங்கல தன் பொலிமுது வதுவை முகம் கூடித்தார். அந்த ஊரே அலங்காரம் பண்ணிட்டார். யாரு? இந்த மானக்கஞ்சாரு பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி ஊரே அலங்காரம் பண்ணிட்டார். இது பார்த்தாலும் தோரணங்கள், பாக்கு மரம், வாழை இதெல்லாம் கட்டி அழகுபடுத்தி அங்கே
முளைப்பாரிகள் அதெல்லாம் அமைத்து அதெல்லாம் தங்கத்தட்டில் அமைத்தார். கஞ்சாரர் மகட்கொடுப்ப கைப்பிடிக்க வருகின்ற எஞ்சாத புகட்பெருமை நேயர்கள பெருமானும் கஞ்சால்பு நிறை சுற்றம் தலை நிறைய முரசி எம்ப மஞ்சாலும் மலர்ச்சோலை கஞ்சாற்றின் வருங்கடைய. அப்படியே அந்த மகட்கொடுப்ப கைப்பிடிக்க வருகின்ற எஞ்சாத புகழ்பெருமை ஏயர்குல பெருமான். ஏயர்குல வருகின்ற மாப்பிள்ளைன்னு சொல்லணும். ஆனா மாப்பிள்ளைன்னு சொல்லாம சேக்கிடார் என்ன பண்றார், ஏயர்குல பெருமான் அப்படின்றார். ஏயர்குல பெருமான் என்ன காரணம்? பின்னால அவர் நாயனாராக வரப்போகிறார். யாரு? இப்ப வர்ற மாப்பிள்ளை, இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணின மாப்பிள்ளை எப்படின்னா அவரும் நாயனாராக வரப்போகிறார். அவ்வளவு ஒரு தியாகம் செஞ்சது, சாதாரணமான ஆள் இல்லது, வரலாறு சொல்ல. அப்படிப்பட்டது அவர் வருகின்றார். தஞ்சாவூர் நிறை சுற்றம். அப்பெல்லாம் குதிரை வண்டிகள், மாட்டு வண்டிகள்ல வருவாங்க மாப்பிள்ளை. நம்முடைய அந்த சுற்றத்தார்கள்லாம் கூடி வருகிறார்கள். அப்படி கல்யாணத்துக்காக வர்றாங்க. முரசு இயம்ப பஞ்சாறு மரச்சோலை பஞ்சாட்சி மருங்கனைய அப்படி வந்து கொண்டிருக்கிறார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கல்யாண தேதி. அன்னைக்கு காலையில 9:10 கல்யாணம் முகூர்த்தம். 10 மணிக்கு தாலி கட்டணும். முகூர்த்தம்னா கொஞ்சம் லேட்டா தான் தாலி கட்டுவாங்க. அந்த முகூர்த்தம் முடிகிற நேரத்துக்கு 10:30னா 10 மணி அனுசரிச்சு. அதுக்கு முன்னாடி அந்த சடங்குகள்லாம் நடக்கும். அந்த 10 மணிக்கு தாலி கட்டுறது முன்னாடியே காலையிலே வந்துட்டாரு. அந்த 9 மணி அனுசரிச்சு வந்துட்டாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பக்கத்துல வந்துட்டாங்க, ரெடியா இருக்கிறாங்க. அப்படி அவங்க வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால இங்க ஒரு சிவனடியார் வர்றாரு. யார் வீட்டுக்கு? பொண்ணு வீட்டுக்கு. இந்த மானக்கஞ்சாருடைய வீட்டுக்கு சாமியார் வர்றாரு. அப்படி எப்படிப்பட்டவர் தெரியுமா? முண்ட நிறை நெற்றியின் மேல் மண்பித்த திருமுடியில் நெற்றியில நிறைய திருநீர் அணிந்திருந்தார். கொண்ட சிகை முச்சியின்கண் கோத்தணிந்த எப்புமணி. தலையில பூச்சியாக வைத்திருந்த ஒரு சடை, அதுல எலும்பு கோத்து இருக்கிற ஒரு மணி மாலை கட்டிருந்தார். வர்றவர் எப்படிப்பட்ட சாமியார்னா வடநாட்டு பைரவர் கோலத்துல வர்றார். வடநாட்டு சன்னியாசி பைரவர் அந்த வடிவத்துல வர்றார். பிரம்மச்சாரி. பண்டொருவன் உடலங்கம் பரித்தனாடது கடைந்த விண்டரடம் எனக்காரி விஷயசையும் குண்டலமோ. காதுல வெள்ள விளையேறு ஒரு குண்டலம் கொடுத்தார். அதுக்கு மேல முத்தினாலான குண்டலம். அது எப்படி இருந்தது என்றால், ஒருவனுடைய உடம்பை சாம்பலாக்கினார் சிவபெருமான். ஒருவனுடைய உடம்பை சாம்பலாக்கினார். யாரு? மன்மதன். மன்மதனை எரிச்சு மன்மதனை பார்த்தாரு. அப்படி விழித்து பார்த்தார். நெற்றி கண்ணால சாம்பல். அவனுடைய அந்த எரிச்ச சாம்பல் எப்படி வெண்மையா அது மாதிரி வெள்ள விளையன்னு இருந்த அவனுடைய தேகத்தையே கடைந்து எடுத்தது போல வெண்மையான குண்டலம். காதிலே வெள்ள விளையன்னு குண்டலம், முத்துக்கள் பறித்த குண்டலம், நல்ல திருநீர், வெண்மையான குண்டலம். விபூதி நல்ல வெள்ளையா இருக்கு. இப்ப சாம்பலத்துல விபூதி வரும். அது பசு வைக்கோல் சாப்பிடுகின்ற நாட்டு பசுனுடைய சாணத்துல தயார் பண்ணா விபூதி வெண்மையா இருக்கும். இந்த புட்கள் பச்சை புல் சாப்பிடுற தீவனம் சாப்பிடுற பசுக்கள்ல வந்து சாணம்னா அது சாம்பல் இருக்கிறது. அதனால நம்ம பக்கம் அப்படி தயார் பண்றவங்க பண்ணுங்க, வெண்மையா. அப்பன்பின் ஒளிமணி கோத்து அணிந்தது தாழ்படமோ எலும்பு மாலை. அது அழகா கடந்து போகுது. பைவன் வேற அற ஒளிய தோளிடும் பட்டிகையும், தோல்ல ஒரு பட்டிகை. அப்படி அழகா சரி. மை வந்த நிறக்கேச வடப்பூநூல். கேச வடப்பூநூல், மார்பில ஒரு பூணூல் போட்டுக்காரு. அது கேசத்தினாலே ஆன பூணூல், ரோமத்தினாலே முடி இருக்குல்லவா, அதுல பூணூல் தயார் பண்ணி போடுறது. வடக்க அந்த சன்னியாசிகள் அது மாதிரி போடுவாங்க. பைரவ சன்னியாசிகள் சொல்லுவது. அதை வந்து நம்ம திருத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு இதே வடிவத்துலதான் வந்தார். உத்தராபதியார். உத்தரமா வடக்கு தேசத்துல அந்த மாதிரி. அப்படிப்பட்ட பூணூல்
செவ்வன்பர் பவமாற்றும் திருநீற்று புக்கணமோ. அடியாருடைய பிறவியாகிய பிடியை நீக்கக்கூடிய விபூதி பொக்கணம். பொக்கணம்னா விபூதி பை, அது பொக்கணம் என்பது. அத தோளிலே வைத்திருக்கிற முறையும் உண்டு, இடுப்பில வைத்திருக்கிற முறையும் உண்டு. ஆக விபூதி கட்டாயம் இருக்கும். விபூதி நமக்கு அதுக்கு காப்பு என்றே பேர். காப்புன்னா எல்லா இடத்துலையும் காப்பாற்றுவது காப்பு. இந்த தேகத்துல இந்த நெற்றி சிவபெருமானுக்குரிய இடம். நெற்றி இந்த உடம்பு எதுக்காக உரிய இடம்? இது வியர்வைக்கும் இதுக்காக வியர்வை ரத்தம் தோல் இப்படிப்பட்ட உடம்பு. இதுல சிவபெருமானுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்குறோம், அதான் விபூதி அணிகிறது. அம்பாளுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்குறோம், அதான் பொட்டு. பஸ்மம் சிந்தூரம். சித்த மருத்துவத்துல பஸ்மம் தான் முதல் மருந்து, இரண்டாவது செந்தூர். சிவபெருமான் பெரிய சித்த மருத்துவர் தெரியுமா உங்களுக்கு? பெரிய டாக்டர் மாவது யாரு? நந்திகேஸ்வரர். இவர் எல்லா வியாதிகளையும் நீக்குவார். அது நீக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அவர் மருந்து என்னன்னா விபூதி. அப்புறம் செந்தூரம். செந்தூரம் செந்தூரம் அதனால குங்குமம். இது ரெண்டும் தான் பிரதானம். மருத்துவத்திலே பிரதானமானது பஸ்ம செந்தூரம். இந்த பிறவியாகிய பிணியை நீக்குவதற்கு பிரதானமான மருந்து பஸ்ம செந்தூரம். அதனால சிவனுக்குன்னு இந்த இடம் ஒதுக்கி, இந்த இடம் வேற என்ன செய்ய போறீங்க? ஒண்ணுமே இல்லையே. விபூதி இல்லைன்னா நீ சும்மா தானே இருக்கும். அதனால சிவனுக்குன்னு தேகத்திலே ஒதுக்கப்பட்ட இடம் நெற்றி. உள்ளத்திலே ஒதுக்கப்பட்ட இடம் ஞானிகள் உள்ளத்திலே மனம் புத்தி சித்த அகங்காரம். இந்த மனுஷல சிவனை வச்சிருப்பாங்க. மனுஷன் நெஞ்சம் உமக்கே இடமாக. அப்படி இங்க திருநீர் பூசிவிட்டால் இங்க சிவபெருமான் எழுந்தருளிக்கிறார். அப்ப இந்த உடம்பே போயிடாகும். இந்த இடத்துல திருநீர் பூசிட்டா அங்க சுவாமி வந்துடுறார், இப்படி வந்துடுறார். அப்படி சுவாமி வந்து அமர்ந்து விட்டால் இந்த உடம்பு என்ன ஆகுது? கோயிலாக மாறுகிறது. அதனால விபூதி ரட்சை என்றும் காப்பு என்றும் பஸ்மம் என்றும் இந்த திருநீர். அப்படிப்பட்ட விபூதியானது அடியவருடைய பாவத்தை பிறவியை நீக்குகின்ற திருநீர். அப்படி திருநீர் கையில வச்சிருந்தார். எழுதறிய திருவடியும் ஒளி சூத்திரம். இந்த கையில ஒரு மோதிரம், அதுக்கு மேல திருவுடை அரைஞான் அடி சூத்திரம், அதுக்கு மேல எழுதறிய திரு அடி. திருவடினா அவருடைய பாதம் எப்படிப்பட்டது என்றால் யாராலும் எழுத முடியாத திருவடி. இப்பேற்பட்ட டிராயிங் மாஸ்டரும் சிவபெருமானுடைய திருவடியை எழுத முடியாது, அறையவில்லை. அதான் எழுதறிய திருவடி. திருவடியில் திரு பஞ்ச முத்திரையும். திருவடியில ஒரு வாது. கொடி மூன்று தடலென்ன திருநேணி தடிப்பொழிந்த படிநீடு திருநீற்றின் பரப்பணிந்த பான்மயராய் கொடி நீடு மறுகணைந்து தம்முடைய குளிர் கமரத்து அடிநீடு மனத்தன்பர் தம்மனையின் அகம் புகுந்தார். சிக்கச்சிவேர் நெருப்புமாய் சிவபெருமான் தகதக தகதகம் முழுவர். பார்த்துருக்கீங்களா? சிவபெருமான் நம்ம சுவாமி சிவபூஜம் கருப்பு சாமி கிட்ட போயிருப்பார். நம்ம சுவாமி சிவபூஜம் கருப்பு சாமி நமக்கு வேண்டிய சாமி தான், காவல். இதுதான் நம்ம சிவாலயத்தெல்லாம் காப்பாற்றுகிறார். அதனால இவருடைய திருநெறி சிக்கச்சிவேர் நெருப்பான வேதியல் பட்டினத்தார்பார். நெருப்பான வேதியல் செங்காட்டில் ஆத்தி நிழல் அருகே இருப்பார் திருவுள்ளம் எப்படியோ. இன்னும் என்ன என்னை கருப்பாயச குடிக்க தள்ளுமோ கண்ணன் காணறிய திருப்பாதமே தருமோ தெரியாது சிவன் செயலே. அப்படி செக்கச்சு வந்த திருவேணி. அந்த திருவேணி எப்படி இருக்குன்னா நீர் பூத்த நெருப்பு போல. ஒரு கறிக்கட்டை எரிய விட்டு அது கனலான பிறகு கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா மேல சாம்பல் படர்ந்துருக்கும். அப்புறம் உள்ள தொட்டு பார்த்தா நெருப்பு. அது மாதிரி அப்படிப்பட்ட திருநீர் உடையவர். நிறைய திருநீர் பூசியிருந்தார். அப்படிப்பட்ட பெருமான் உயிர் கமலத்து அடிநீடு மனத்தன்பர் தம்மனையின் அகம் புகுந்தார். அவர் அப்படிப்பட்ட சிவபெருமான் அந்த அழகிய தோற்றத்தோடு மானக்கஞ்சார நாயனாருடைய இல்லத்திலும் புகுந்தார். இல்லத்திலும் புகுந்தார். இல்லத்திலே முன்னே புகுந்து விட்டார். ஒரு இல்லத்திலே புகுந்தார். இல்லத்திலும் புகுந்தார்.
இல்லத்தில் இருக்கிறார். பத்திரிகை இல்லாமே கல்யாணத்துக்கு வந்துட்டார். இன்விடேஷன் கொடுக்காம தானா வந்துட்டார். அடியாருடைய வீடெல்லாம் தேடி வந்துவிட்ட பெருமான். அதனால வீட்டுக்கு வந்தார். வந்தடைந்த மாவிரதர், மாவிரதர் அப்படிப்பட்ட ஒரு தோற்றமுடைய முனிவருக்கு அடியவருக்கு மாவிரதர் என்று மாவிரதர். வந்தடைந்த மாவிரதர் முனிவரை கண்டதிலிருந்து சிந்தை கடி கூர்ந்து மகிழ்ச்சிறந்த பெரும் தொண்டனார் எந்த பிரான் புனிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தவுடன் இந்தொழிந்தேன் அடியேன் என்று உருகிய அன்போடு பணிந்தார். அஞ்சாறு நாயனார் சென்று வணங்கினார், வரவேற்றார். தேவரீரை கண்டபடியினாலே என்னுடைய பிறவி பிடி இன்றோடு துளைத்தான், நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு இருந்து வணங்கினார். எல்லாரையும் வந்து கூப்பிட சொன்னார். நற்றவராம் திருமானார் நலமிகு அன்பரை நோக்கி தக்க ஆசனத்திலே அமரச் செய்தார். வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அழைச்சார். எல்லாரும் வந்து கூப்பிட்டாங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள், அன்பர்கள் எல்லாரும் சுவாமி வந்து வணங்கினார். எல்லாருக்கும் திருநூறு கொடுத்தார். அப்படி அதன் பிறகு மணப்பெண் வந்து வணங்கினாள். அந்த கல்யாண பொண்ணு வந்து வணங்கினாள். மங்களம் மங்களம் இங்கு ஒழுகுவது என்ன அடியேன். அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடியே சுவாமி கேட்டாரு, என்ன விசேஷம் அப்படின்னாரு. என்ன எல்லாம் பந்தல் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். தெரியாத மாதிரி, கொஞ்சம் தெரியாத கேட்டார், என்ன விசேஷம் அப்படி கேட்ட உடனே அடியன் என் மகளுக்கு எனக்கு திருமண சுவாமி சுவாமி வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. குற்ற செயல் மங்களம் இங்கு ஒழுகுவதன் என அடியேன். பெற்றதொரு பெண் குடிதன் பதுவை, பதுவைனா கல்யாணம், பதுவை என பெருந்தவரும் பெருந்தவரும் மத்துமக்கு சோபனம் ஆகுவதென்று வாய் முடிந்தார். சோபனம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு வாழ்த்து போயினார். சுவாமி நேரடியா வந்து ஆசீர்வாதம் பண்றாருங்க. எந்த கல்யாணம் வந்து சுந்தர கல்யாணத்துக்கு வந்து தட்டுவிட்டாங்க. அப்புறம் ரெண்டு கல்யாணம் அதுதான் விஷயம். சுவாமி இந்த கல்யாணத்துல வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. வந்து சோபனம் சோபனம் சோபனம்னா மங்களம் உண்டாகும். வேறு யாரு கிடைக்கும்? பெருமானே வந்து ஆசீர்வாதம். நம்மளாம் பத்திரிகையில போறோம், எல்லாரும் வந்து மணமக்களை ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். சுவாமியே வந்து ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். சுவாமியுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும். கல்யாணம் ஆகாதவர்கள் அந்த கதையை கேட்டா உடனே கல்யாணம் கூடும், உத்தரபுரம் உண்டாகும். சிவபெருமானுடைய ஆசீர்வாதம். மற்றவர்க்கு சோபனம் ஆகுவதென்று வாய் முடிந்த ஞானச் செய்தவரடி மேல் படிந்து மனையகம் நன்னி மானக்கஞ்சாரனார் மனக்கோலம் புனைந்திருந்த தேனக்க மலர்கூந்தல் திருமகளை கொண்டடைந்து வானக்கந்தரம் அடைத்து வருபவரை பணிவித்தார். மணப்பெண்ணை அடைச்சிட்டு வந்தார். அந்த பெண்ணை அடைச்சிட்டு வந்து சுவாமி வந்திருக்கிறாரு, வந்து கூட்டமான்னு அந்த பெண் கொடியை அழைத்து வந்தார். தஞ்சரணத்திடை பணிந்து தாழ்ந்தெழுந்த மடக்குடிதன் மஞ்சு தடைத்து என வளர்ந்த மதக்கூந்தல் புறம் நோக்கி. மேகமானது அப்படியே செழித்து வளர்ந்தது போல அவருடைய கூந்தல் அவ்வளவு நீளமா இருக்குதான். இப்படி அலங்காரம் பண்ணி முல்லை மல்லிகை இருவாட்சியின் முதலான மலர்கள் எல்லாம் அணிந்திருந்து அந்த கூந்தல் நீளமா கூந்தல் இருந்துச்சு. மஞ்சு தடைத்து என வளர்ந்த மலர்கூந்தல் புறம் நோக்கி அஞ்சலிமை தொண்டரை பார்த்து அணங்கு வழுதன்மையில் நமக்கு பஞ்சவடிக்காம் என்றார் பரவ அடித்தளம் தருவாரு. அந்த பெண்கொடி விழுந்து வணங்கினாள். எழுந்தாள். பார்த்தார். அந்த பெண்ணினுடைய கூந்தலை பார்த்தார். நாயனாரை பார்த்தார். இந்த கூந்தல் நமக்கு பஞ்சவடிக்கு ஆகும் என்றார். இந்த கூந்தல் பஞ்சவடி கூந்தலுக்கு ஆகும் என்றார். அப்படி அடுத்த வினாடியை சூரிய எடுத்தார். அவர் சேனாதி வாழ் நினைவு அப்படி வாழை எடுத்தார். எடுத்த உடனே கூந்தலை பிடித்தார். பெண்ணேறி அந்த கூந்தலை அடியோட அரித்து சுவாமி சொன்ன அடுத்த அருள் செய்த முடிகளா அடச்சுரிகை தனை உருவி பொருள் செய்தான் என பெற்றேன். ஆகா, நல்ல பேரு பெற்றேன். இன்றைக்கு அடியாருக்கு கொடுக்கின்ற ஒரு பெரும் புண்ணியத்தை செய்திருக்கிறேன். அருள் செய்த முடிகளா
அவர் சொல்லி வாய் போடுறதுக்குள்ள அருள் செய்த முடிகேடாட துரிகைதனை உருவி பொருள் செய்தாம் எனப் பெற்றேன் எனக் கொண்டு பூங்கொடிதன் இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்து எது நின்ற மறு செய்த பிறப்பறுப்பார் மலர்கரத்தின் இடை நிறுத்த அப்படி கூந்தலை அறிந்தார். சுவாமி கையில கொடுத்தார். வாங்குவார் போர் நின்ற மறைப்பொருளாம் அவர் மறைந்து, அவர் யார் தெரியுமா? வந்து நின்றவர் பிறப்பை அறுக்கக்கூடிய பெருமான். அவர் கையில நீட்டினார். வாங்குவார் போர் நின்ற மறைப்பொருளாம் அவர் மறைந்து, வாங்குற மாதிரி நின்றாரு, உடனே மறைஞ்சிட்டார். கூந்தலை அறிந்து நீட்டினார். இவர் வெற்றி பெற்று விட்டார். யாரு? மாயனார் வெற்றி பெற்று விட்டார். வந்த பெருமான் என்ன பண்ணினாரு? வாங்குற மாதிரி நின்றார், மறைஞ்சிட்டார். திடீர்னு ஆச்சரியம் திரும்பினா ரிஷபவாகனத்திலே காட்சி தருகின்றார். வாங்குவார் போல் நின்ற மறைப்பொருளாம் அவர் மறைந்து, வாங்கின் மலை வள்ளியுடன் பழைய மட விட ஏறி ஓங்கிய விசை வந்தார். ஒளி விசும்பின் நிலம் நெருங்க தாங்கிய பொன் மலர் மாறி தொடும்ப தொடுது எதிர் விழுந்தார். ரிஷபவாகனத்திலே காட்சியை கண்டார் சிவபெருமான். வெள்ளி வெப்பின் மேல் மரக கொடியுடன் விளங்கும் தெள்ளு வேரொளி பவன வெப்பன இடப்பாகம் கொண்டுமா மதையாருடன் குடவிட்டிருந்த வண்டராரை கண்டனர் பார்க்கின் மன்னவனார் என்றபடி அந்த சுவாமியை கண்டார். கீழே விழுந்து தொழுதார், எழுந்தார், நமஸ்காரம் பண்ணினார், ஆடினார், பாடினார். பெருமானை அடியதையும் ஒரு பொருட்டாக எண்ணி என்னிடத்திலே வந்து அருள் செய்த அந்த கருணை போற்றி என்று பாடினார். விழுந்தெழுந்து மெய் மறந்த மெய்யன்பர் தமக்கு மதி கொடுந்தலைய விடுங்கங்கை குதித்த சடை குத்தனார் எழும்பறிவு நம்பக்கல் உனக்கு இருந்த பரிசு இந்த செடும் புவனங்களில் ஏறச் செய்தோம் என்று அருள் செய்தார். மருந்து வரும் கணநாதர் போற்றி செய்ப்பர் வானவர்கள் நெருங்க விடை மேற்கொண்டு நின்றவர் முன் நின்றவர்தான் ஒருங்கிய நெஞ்சொடு கரங்கள் உச்சியின் மேற் கை குடித்து ஐயர் பெருங்கள் கருணை திறம் போற்றும் பெரும்பேறு நேர் பெற்றார். தொண்டனார் தமக்கருளி சூழ்ந்து இமையோர் துதி செய்த இண்டை வாசடை முடியார் பெரிய கட்டிக்காட்டு. அவர் சுவாமிய கண்ணார கண்டு கையார குப்பி வாயார வாழ்த்தி வணங்கினார். அப்படியே உன்னுடைய சுவாமி சொன்னார், உன்னுடைய அந்த தன்மையானது, உன்னுடைய அந்த கொடைத்தன்மையானது, உன்னுடைய பக்தியானது இந்த 14 உலகங்களிலும் பரவட்டும். அந்த உலகத்தில் தெரிவதற்காக நாம் இப்படி அனுகிரகம் பண்ணினோம் என்று சுவாமி அனுகிரகம் செய்துவிட்டு சுவாமி மறைந்திருந்தார். அவர் மறைந்தவர் யாருமா? இண்டைவா சடை முடியா. அவர் நீண்ட சடை உடையவர். யாரு? இதெல்லாம் சேக்கடா செய்கிற அழகு. எழுந்தருட போயினார் வந்துவார் உடற்கொடியை கைப்பிடிக்க மனக்கோலம் கண்டவர்கள் கண்களிப்ப கலிக்காமனார். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கரெக்டா வந்து சுவாமி மறைஞ்சாரு. இப்ப பெண் தலையில கூந்தல் இல்ல. சில பேர் நண்பர்கள் போய் சொல்லிட்டாங்க, மாமனார் பண்ணங்களே பத்தியா சாமியார் வந்தாங்கன்னா கூந்தலை கேட்டாரா அழுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டார். அவரு வந்த கழிக்காமது கேட்ட உடனே அவர் மகிழ்ச்சி அடைந்தார். சிவனடியார் என்று மகிழ்ந்தார். ஏயர்குல மன்னவனார் மற்ற அந்த சிந்தை நினைவு அரிய செயல் செறிந்தவர்பால் கேட்டபடி வந்தவங்க சொன்னதை கேட்டபடி குந்தியினில் மிக உகந்து புனிதனார் அரும்போற்றி சிந்தை தடர்ந்தரும் செய்த திருவாக்கின் திறன் கேட்டு மனம் தளரும் இடநீங்கி வானவர் நாயகர் அருளார். அப்படி அவர் மகிழ்ச்சி அடைந்தாரு. அப்படி மாப்பிள்ள வர்ற செய்தி இவரும் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தாரு. அப்படி மகிழ்ச்சி அடைந்து மற்ற காரியங்களை பார்க்கிற போது அந்த ஒரு வினாடியில சுவாமியினுடைய திருவருளால என்ன ஆச்சுன்னா, இந்த அவர் வர்ற நேரத்துக்கு இந்த கூந்தல் வளர்ந்துருச்சு. சுவாமியினுடைய திருவருளால முன்ன இருந்ததை விட ஒரு சான் கூட நீளமா வளர்ந்துருச்சு. ஏற்கனவே இருந்த அந்த அலங்கார பொருட்கள் மலர் மாலைகள் ஏற்கனவே அந்தது அதெல்லாம் கரெக்டா அலங்கார பொருள். மனந்தளர் இடர் நீங்கி வானவர் நாயகர் அருளால் புனைந்த மரத்துடல் பெற்ற பூங்கொடி மனம் புணர்ந்து தனம் புரிந்து பெருவதிவை உலகெல்லாம் தலை சிறப்ப இனம் பெருக தம்முடைய ஈர்முடு சென்றடைந்தார். அப்படியே கூந்தல் வளர்ந்தது. சிறப்பாக கல்யாணம் பண்ணு இருவருக்கும் சிறப்பாக அந்த வேத விதிப்படியிலான திருமணமானது சிறப்பாக நடந்தது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை
கண்ணில் நல்ல விழுமலை கடுமல பழங்கள் பிண்டில் நல்லாடோடும் இருந்ததே இருந்ததே. சிறப்பாக திருமணம் அடைந்தது. 6 சுவை அமுது சிறப்பாக தஞ்சாவூர் வாழை இலை போட்டு அந்த அறுசுவை அமுது திருப்பெருமங்கள் சிறப்பான அந்த அறுசுவை அமுது நடந்தது. அதன் பிறகு மாப்பிள்ளை என்ன பண்ணார் தெரியுமா? ஏன் கலிக்காம நாயனார் அந்த அவர் மனா அள்ளி தங்க காசுல அள்ளி வீசினார். தனம் குளிந்து பெறுவது. அப்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு பணம் கொடுக்குற முறையும் இருந்துச்சு. காலமாற்றங்கள் முன்ன பின்ன வரும். அப்படி தனம் குளிந்து பெறுவதை உலகெல்லாம் தலை சிறப்ப இனம் பெருக தம்முடைய ஈன்மூதூர் சென்றடைந்தார். தம்முடைய ஊருக்கு சென்றடைந்தார். ஒரு மகள் கூந்தல் பெருமங்கலத்துக்கு சென்றார். அவருடைய ஊர் திருப்பெருமங்கலம். ஒரு மகள் கூந்தல் என்னை பதுவை நாள் ஒருவருக்கு ஈன்ற பெருமையா தன்மை போற்றும் பெருமையின் அளவிட்டாமும் மருவிய கமரி குக்க மாவடு விடேலன் ஓசை உரிமையால் கேட்க வல்லார் திறமினி உரைத்தலுற்றேன் என்று இந்த வரலாற்றை அழகாக பாடுகிறார் சேர்க்கிறார் பெருமான். அதனால கஞ்சாரூர் அப்படிங்கிற ஊர்ல இந்த மானக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு சிவபெருமான் வந்து அனுகிரகம் பண்ணார். கல்யாணத்துல வந்து அனுகிரகம் பண்ணார். இப்பொழுது அவர் வந்து தம்முடைய ஊராயிருக்கிற அந்த திருப்பெருமங்கலத்திலே சென்று சிறப்பாக வாழ்ந்து வருகிறார். அவருடைய வரலாறு தனி வரலாறு. அது பின்னால் அவருடைய வரலாறு. அவர் எப்படி ஏன் கலிக்காம நாயனார். இந்த பெரிய புராணத்துல மாமனாரும் நாயனார் மருமகனும் நாயனார் அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. அது எப்படி வரலாறுன்னு அதை பின்னால் சிந்திக்கலாம். ஆகையினால அடுத்த வரலாறு என்னன்னா அறிவாட்டாய நாயனாருடைய வரலாறு. அது அருமையான வரலாறு, ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால பெரிய புராணம் கேட்கறதுக்கு சுவாமியினுடைய திருவருள் நிறைய நமக்கு இருக்கணும். அந்த திருவருள் துணை செய்ய தொடர்ந்து செய்வார். பெரிய புராணம் கேட்கின்ற அன்பர்களுக்கு சிவபெருமானுடைய அருள் நிறைய கிடைக்கும். இன்மை மறுமை எல்லா விதமான செல்வங்களும் உண்டாகும் என்பதில் இருந்த சந்தேகம் இல்லை. அதை நம்முடைய துறையூர் பதஞ்சலி வியாக்கிரபாதர் அறக்கட்டளை என்பது சிறப்பாக செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியை தான் யூடியூப்ல வருது. சீராட தேவன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நிறைய செய்திகள் வந்து இந்த பெரிய புராணம் இன்னும் திருவாசகங்களான பிரிவுகள் நிறைய வருகிறது. தொடர்ந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பயன்பெறுமாறு செய்யுங்கள். அதனால இது ஞானதானம். ஞானதானம் ஊர் கதை மற்ற கதை அல்ல, ஞானதானம் சிவனூர் சம்பந்தமுடைய கதை. அதனால கேட்டு பயன்பெறுவோம் சொல்லி இந்த இடத்துல இந்த உரையை நிறைவு செய்கிறது. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. அம்மா பிறந்த திரு நாரை. ரொம்ப சந்தோஷம். அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா எங்களுக்கு ஒரு செல்ல குழந்தை அப்படி சொல்லிட்டு எல்லாரோடையும் வயதெல்லாம் பாக்குறது இல்லை. அப்பதான் நல்லா சுசிப்பா. சிவனுடைய அருள் நிறைய கிடைச்சு. வான்முகில் வடாது வீக மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறையிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லா. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. திருச்சிற்றம்பலம். நீங்கள் அனைவரும் சீராளதேவன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை தட்டுங்களேன். ஓம் நமச்சிவாய.